நமக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கிறவர். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல மற்றவங்க நம்ம நினைச்சு பார்க்கிறாங்கிறது, ஆண்டவர் நினைத்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நினைவுக்கு இப்ப ஒரு பங்குக்கு புதுசா ஒரு ஃபாதர் வராருன்னா, நீங்க ஒரு 5 மாசமா இந்த பூசைக்கே வராம, இந்த கோவில் பக்கமே வராம 6வது மாசம் அவரை போய் பார்த்தா, அவர் நிச்சயம் நீங்க எந்த பங்குன்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். அவர் நினைவில் நீங்க இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அடிக்கடி பூசைக்கு வராமல் இருந்ததுதான் காரணம். அவருக்கு முன்னாடி நீங்க நிக்காததான் காரணம். அப்படித்தானே? உங்க முகமே நினைப்புக்கு வரவில்லை. இப்ப டெய்லி நம்ம பூசைக்கு வருகின்றோம், டெய்லி ஆண்டவர் பிரசனத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க பார்த்துங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிரசனத்துல உட்கார்றப்ப அவருடைய நினைப்புல நாம இருப்போம். சரி, இந்த குடும்பம் டெய்லி வந்து ஜெபிக்கிறாங்களே, இவங்களுடைய தேவை என்னங்கிறத ஆண்டவர் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் நினைத்தால் ஆசீர்வாதம். அதனால்தான் இயேசு சிலுவையில் தொங்குறப்ப 2 கல்வர்கள்ல ஒருவன் சொன்னான், நீர் அரசு உரிமையோடு வரும்பொழுது என்னை நினைவு கூறும். ஆண்டவர் சொன்னார், இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பார். அப்ப ஆண்டவர் நினைத்தால் ஆசீர்வாதம். எல்லோரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி ஆண்டவரை போற்றி துதிக்கிறோம். நம்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நம்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நம்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்கள் நினைச்சாலே உள்ளாரெல்லாம் தொழுதையா. அண்ணாவை நினைவு கூர்ந்து ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்த தகப்பனே, இதோ இந்த நாளிலே இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரை நினைவு கூர்ந்து உங்களுடைய ஆவியின் கிருபை, அபிஷேகத்தின் கிருபை ஒவ்வொருவரை ஆட்கொள்ள ஒப்பு கொடுத்து செல்கிறோம்.
நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தவரு உன்னால நினைச்சவரு ஆண் குழந்தையை கொடுத்தவரு அபிரகாம நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தவரு உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் என்ன பாவே இருப்பவர் இசையா உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுவையா. தாவீதை நினைவு கூர்ந்த தேவன் இதோ சாமுவேல் தன் கையிலே எண்ணெயை எடுத்துக்கொண்டு இதோ சகலுக்கு பிற்பாடு ஒருவரை நான் அரசனாக நிலைநிறுத்த போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த தாவீதோட வீட்டில் இருக்கின்ற பெற்றோர் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் தாவீதை அவர்கள் நினைவு கூறவில்லை. ஆனால் சாமுவேல் வழியாக ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவனை அழைத்து வா என்று சொன்னார். அவரை உயர்த்தினார். அப்பா, எங்களை உயர்த்துகின்ற தகப்பனை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். நினைச்சவரு கண்மணி மேல் நிறுத்தினீரே தானியேல நினைச்சவரே தலைமையில செய்தவரு தாவீத நினைச்சவரே கண்மணி மேல் நிறுத்தினீரே தானியேல நினைச்சவரே தலைமையில செய்தவர் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் நினைப்பாவே இருப்பவரே இசையா உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. இந்த ஏழை பேசுவதை கூப்பிட ஆண்டவர் அவனுக்கு குரலுக்கு செவி கொடுத்தார். அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெருந்தையராக திரும்பி போகாதபடிக்கு ஆவியின் கிருபை அபிஷேகத்தின் கிருபை ஒவ்வொருவரை இந்த நாளிலே நிரப்ப ஒப்பு கொடுத்து செவிகிறோம். நினைச்சவரை தாயின் கருவில் தெரிந்தவரை பெயர் சொல்லி அழைத்தவரை பெரியவனாய் மாற்றினீரும். என்னை நினைச்சவரை தாயின் கருவில் தெரிந்தவரை பெயர் சொல்லி அழைத்தவரை பெரியவனாய் மாற்றினீரும். அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் நினைப்பாவே இருப்பவரே இசையா நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நினைப்பாவே இருப்பவரே இசையா உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அப்பா அம்மா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான் ஆதரவு நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான் ஆதரவு நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே இசையா
உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் யாரெல்லாம் நினைச்சாரோ எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தேவன் நம்மை நினைவு கூறணும். கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும். திருமணமாகி குழந்தை இல்லைன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே கர்ப்பப்பையை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் திருமணமே ஆகலங்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை தொட்டு ஆண்டவர் திருமண தடையை நீக்கிப்பட வேண்டும். எந்தெந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு படிக்க வேண்டும். தொழில வளர்ச்சி இல்லை, எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனால் எல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்கிறேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்னால டெவலப் ஆக முடியல. இப்படியாக கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் அவங்க செய்கின்ற தொழில உங்க பிரசனத்துல ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மனிதரும் வெறுங்கையராக திரும்பி போகாதபடிக்கு உங்களுடைய ஆவியின் கிருபை அனைவரையும் நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுமாட்டவரே, இவங்க குடும்பங்களை நினைவு கூறுமாட்டவரே, இவங்க படுற கஷ்டத்தை நினைவு கூறுமாட்டவரே. அப்பா, இந்த திருவிழா நாட்கள்ல இந்த நவநாளில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் வெறுங்கையராக திரும்பி போக கூடாது. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். குழந்தை இல்லைன்னு சொல்லி அண்ணால் பக்கத்துல உட்கார்ந்து அழவில்லை, ஊருக்குள்ளார போய் குமுறவில்லை. அவன் டைரக்டா கோவிலுக்கு வந்தான். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாக்கா அதை உங்களுக்கே பணி செய்ய நான் கொடுத்தவர்கள். அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம் நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அன்புக்குரியவர்களே, 75 வயசா இருக்கிறப்பதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உன் சந்ததியை நான் பெருக செய்வேன் அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் எவ்வளவு வருஷம் திரும்ப காத்துக்கிட்டாரு. 100 வயசுலதான் அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் அவர் விசுவாசத்தை காத்துக்கிட்டாரு? 25 வருஷம். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தந்தை அப்படிங்கிறார். 75 வயசுல ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் கூனி குறுகி போய் உள்ள உட்கார்ந்து இருந்தார். ஒரு கூடாரத்துக்குள்ளார் ஆண்டவராகிய கடவுள் சொன்னார், ஆபிரகாம் உள்ள உட்கார்ந்திருந்தது போது வெளியே வா. வெளியில வந்தார். வந்து அப்படியே ஆண்டவர் சொன்னார், இந்த மேல இருக்கிற இந்த நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியுமா அப்படின்னா. இவர் இப்படியே பார்க்கிறார், இதை எப்படி ஆண்டவரை ஏற்றது? இந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் தெரிவு செய்வேன். 25 வருஷம் அவர் காத்துக்கிட்டார். அதனாலதான் ஆண்டவர் நினைவு கூறுகிறார், அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம் நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இந்த தாவீதை கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாமுவேல் கையில எண்ணெயோட அனுப்புறாரு ஆண்டவர். நான் சொல்ற வீட்டுக்கு போ, அங்க இருக்கிற ஒரு ஆளை, நான் சொல்ற ஆளை நீ அரசனாக மாற்ற வேண்டும். அந்த வீட்டுக்கு போற. ஏன்னா ஆடு மேய்க்கிற தாவீதை அந்த வீட்டில் இருக்கிறவங்களே கண்டுகொள்ளவில்லை. மற்றவங்கள கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறார், தாவீது மட்டும் ஆடு மேய்க்கிறார். அவர் கூட பிறந்தவங்களா எங்க வேலை செய்யறாங்கன்னா சவுலுடைய அரண்மனையில அரச வேலை செய்கின்றார்கள். பெற்றோர்கள் கண்ணுல யாரு முன்னாடி வந்து நிற்கிறா அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உங்க குடும்பத்தில இருந்துதான் ஒருத்தன் ஆண்டவர் அரசனாக்க போறார். இவனா இவனா இவனான்னு அந்த பெற்றோர் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்தாங்க. ஆனா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவீதை மட்டும் அந்த பெற்றோர்கள் மறந்து போய்விட்டார். இததான் தாவீது நினைக்கிறார், பெத்த தாய் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை ஒரு பொழுதும் மறப்பதில்லை என்று அவர் சொல்லியிருந்தார். அது அவருடைய அனுபவம். மாணவர்களே, கூட பிறந்தவங்க நம்மளை மறக்கலாம், குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மளை மறக்கலாம், ஆனால் நம்மை மறக்காத ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் கர்த்தராகி ஆண்டவர். இந்த நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நினைச்சவர் கண்மலை மேல் நிறுத்தினீரே,
தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அதுதான் ஆண்டவர். பரிவும் பாசமும் இரக்கமும் உள்ள தேவன் இந்த நற்கரையில் இருக்கின்றார். தேவனவர்கள் எல்லோரும் அப்படி அமர்வும். Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பிரசனத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா 5000 ரூபாய்க்கு கட்டில வாங்கினா கூட தூக்கத்தை கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான். விதவிதமா சமைச்சு வைக்கலாம், ஆனா பசின்னு ஒண்ணு கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான். ஏராளமா சொத்துக்களை சம்பாதிக்கலாம், ஆனா அனுபவிக்கிறது ஆயுசு கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். அப்ப எல்லாமே A to Z யார் கையில இருந்து? ஆண்டவர் கையில் தான் இருக்கிறது. நம்ம கையில எதுவுமே கிடையாதுங்க. ஆகவே இன்னைக்கு இருக்கிறோம், அடுத்த செகண்ட் நமக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு 2 லேடிஸ் பஸ்ல போயிட்டே இருந்துக்கிறார். போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு அம்மா சொல்லியிருக்குது, கண்டக்டர் கூப்பிட்டு இந்த ஜன்னலை கொஞ்சம் ஓபன் பண்ணு அப்படின்னு. அவர் ஓபன் பண்ணியிருக்கிறார். இன்னொரு அம்மா பக்கத்துல இருந்த கூப்பிட்டு, இங்க வாயா, இந்த ஜன்னலை கொஞ்சம் மூடு அப்படின்னு. ஒன்னு ஓபன் பண்ண சொல்லுது, இன்னொன்னு மூட சொல்லுது. இவர் காலையிலே இப்படி மகன் தெரியாம மாட்டிக்கிட்டமே இந்த 2 டைம் சொல்லிட்டு வந்து ஓபன் பண்றாரு, அப்புறம் க்ளோஸ் பண்றாரு. இதே வேலையை தெரிஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப ஒரு அம்மா சொல்லுது, ஜன்னல் மூடி வச்சா எனக்கு வெளிக்காத்து வரலைன்னா நான் செத்துருவேங்க. இன்னொன்னு வெளிக்காத்து வந்தா நான் செத்துருவேங்க. இவர் யார் சொல்றதை கேட்கறதுன்னு தெரியாம இப்படியே விழிக்கு போய் நிற்கிறார். அப்ப பின்னாடி உட்கார்ந்து ஒரு கூப்பிட்டுருக்காரு, சார் இங்க வாங்க அப்படின்னு. அந்த 2 லேடிஸ்குள்ள என்ன சார் பிரச்சனை? ஒன்னு ஜன்னலை மூட சொல்லுது, இன்னொன்னு ஜன்னலை திறக்க சொல்லுது. ஒன்னு திறந்தா செத்துருவங்குது, இன்னொன்னு மூடுனா செத்துருவங்குது. நான் யார் சொல்றது கேட்கறதுன்னே தெரியல சார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சார் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஜன்னலை திறந்து வைங்க. இந்த திறந்து வச்சா அவனை செத்துருவன்னு சொன்னிச்சுல, அது சொல்லி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போயிரு. அடுத்து ஒரு 5 நிமிஷம் ஜன்னலை மூடி வைங்க. மூடி வச்சா அவன் மூச்சடிச்சு செத்துருவன்னு சொன்னிச்சுல, அது பிரச்சனை சால்வ் ஆகிடும். டோட்டலா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சார். ஆமா, இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, நீங்க யாரு சார்? அந்த 2ஐயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் தான் சார். பிரியமானவர்களே, இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு குடும்பத்துல உடம்புல பிரச்சனைன்னா டாக்டர் போறாங்க, குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா வக்கீல்கிட்ட போறோம். ஆனா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் A to Z நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார்னாக்கா அவர் கர்த்தராகிய ஆண்டவர். கரங்கத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். இந்த 3 நாட்கள் சிறப்பாக விசேஷமாக நம்ம ஏதோ வர்றோம், இறைவார்த்தை கேட்கிறோம், அதோட நம்ம போயிடக்கூடாதுங்க. ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை முழுமையாக ஆண்டவருடைய பிரசனத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கே சுல்தான்பேட்டை டைசஸ்ல கேரளா பகுதியில புள்ளராயன் பாளையம் அப்படின்னு ஒரு இடத்துல இறைச்சி கொடுக்கறது 3 நாட்கள் அங்கே சென்றிருந்தப்ப அங்க நடந்த ஒரு அற்புதம். அங்க வந்து 2வது நாள் அந்த ஃபாதர் என்ன செஞ்சாரு, பாவசிகித்தனம் கொடுப்பதற்கு ஃபாதர்ஸ் வெளியிலிருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். வழக்கமா அந்த பங்குல ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பாவசிங்கம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பாவசிங்கித்தனத்துக்கு 7 மணிக்கு உட்கார்ந்த ஃபாதர்ஸ் 9 மணி வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் முடியல, லைன் போயிட்டே இருக்குது. இதை பார்த்து அந்த பங்கு ஃபாதருக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப அவர் எந்திரிச்சு சொன்னார், நம்ம பங்குல இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய புதுமை என்ன அப்படின்னாக்கா, வழக்கமா அரை மணி நேரத்துல பாவசிங்கித்தனம் முடிந்து விடும், ஆனால் இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல இன்னும் லைன் முடியல. அதனால உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து நாளைக்கும் ஃபாதர்ஸ் நான் ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு பாவசிங்கித்தனம் உண்டு, 3வது நாள் எல்லாரும் வாங்க. 3வது நாளும் அதே ஃபாதர்ஸ் வராங்க, பாவசிங்கித்தனம் செய்யறாங்க, சொச்சம் இருக்கிறாங்க எல்லாரும். இப்ப பூசை முடிந்து நற்கரணை ஆராதனை அப்ப எல்லாருக்கும் அந்த சிலுவை அபிஷேகத்தை தலையில எல்லாரும் கொடுக்குறப்ப, ஒரு அம்மாவுக்கு தலையில சிலுவை வைக்கிறப்ப அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, வயிற்றுல வந்து கேன்சர் கட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தலையில சிலுவை வைக்கும் பொழுது கீழே விழுகிறாங்க. விழுகிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஒரு கருப்பு உருவம் வைத்து விட்டு அப்படியே வெளியிலே செல்வதை அவர்கள் உணர்ந்த வண்ணம் அப்படியே விழுந்துக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம்
வயிற்றுல வலி இல்லை. அது வரைக்கும் வலிக்கு அந்த பெயினுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறாங்க. அது மாதிரி சாப்பாடு எது சாப்பிட்டாலும் எல்லாமே லிக்விடா தான் சாப்பிட வேண்டும். மற்ற ஃபுட்டு எதுவுமே அவர்கள் சாப்பிட முடியாத ஒரு நிலை. ஆனா அடுத்த நாள் என்ன நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மந்திரிச்சு கொடுத்த அந்த எண்ணெயை வயிற்றுல தடவ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் அப்சர்வ் பண்றாங்க. எந்த வலியுமே இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. எந்த டாக்டர் கேன்சர் என்று ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்து சொன்னாரோ அதே டாக்டர் போய் இவங்க நிற்கிறாங்க. டாக்டர், எனக்கு மீண்டும் ஸ்கேன் பண்ணி பாருங்க, எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. இப்ப எந்த பெயினுமே நான் ஃபீல் பண்ணல. அவரை மீண்டும் ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டரை அதிசயித்து அவர் கேட்டாரு, எந்த டாக்டர்கிட்ட நீங்க போனீங்க? இந்த ரிப்போர்ட் கேன்சரே இல்லை என்று வந்திருக்கிறது. கரணத்துக்கு யாரும் நன்றி சொல்லுவோம். பேசலாம். அல்லேலூயா. அப்ப எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு? அவர்கள் பாவசிங்கத்தனம் செய்துவிட்டு அந்த இடத்துல வந்து முழங்கால் போடுறாங்க. தலையில சிலுவை வைத்து ஜெபிக்கிற மாத்திரத்துல அந்த வியாதியை கொண்டு வருகின்ற சாத்தான் அந்த சகோதரி விட்டு அகன்று போக அந்த வியாதியும் கம்ப்ளீட்டாக போய் அவர்கள் நார்மலாக மாறிவிட்டார். அந்த ஃபாதர் போன் பண்ணி எனக்கு இந்த அற்புதத்தை சொல்லுகின்றார். தேவனவர்களே, இப்படிப்பட்ட அற்புதம் யாரால செய்ய முடியும்னா நற்கண்ணில் இருக்கின்ற ஆண்டவரால் மட்டும்தான். ஆகவே இந்த 3 நாள்ல இந்த அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையை உணர வேண்டும். ஆகவே ஏனோ வந்தோம் போனோம் அப்படிங்கிறது அல்ல, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த 3 நாட்களிலே நாம் சுவைத்து பார்க்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதனால எல்லாருமே முழுமையாக இதில் பங்கெடுத்து ஆண்டவருடைய ஆசீரை பெற நாம் இப்பொழுது ஜெபிக்கிற ஒரு பாடலை நாம் பாடுவோம். எல்லோரும் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய கரம் என் மேல இந்த பாடலை பாடி இப்பொழுது ஆசீர்வாதத்தை நாம் பெற்று திருப்பலிக்கும் கடந்து செல்ல இருக்கின்றோம். எல்லோரும் முழுமையாக உங்களை ஒப்புக் கொடுங்க. நான் எப்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஆண்டவருடைய கரம் என் மேல இருக்கும் பொழுது நான் கேட்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுவார். பேசலாம். கரங்கள் தட்டி
நேசக்கரம் நிமிரக்கூடா பூமியை என்று நிமிரச் செய்த நேசக்கரம் வெள்ளக்காடின் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். வெள்ளக்காடின் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். இஸ்ரானா நெகேமியானா இம்மேல கத்தக்கரா இஸ்ரானா நெகேமியானா இம்மேல கத்தக்கரா கொடுக்குக்கரம் நடத்துக்கரம் தப்புக்கரம் இனநாதக்கரம் கொடுக்குக்கரம் நடத்துக்கரம் தப்புக்கரம் இனநாதக்கரம் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஐந்து அப்பம் கையில இருந்து பெருகச் செய்த அற்புதக்கரம் வாழ்வனே எழுதிய இருந்து அந்த பானையை கொண்டு எழுப்பின கரம் ஆண்டவருடைய கரம். கையில் ஏந்தி பெருகச் செய்த அற்புதக்கரம் ஐந்து அப்பம் கையில் ஏந்தி பெருகச் செய்த அற்புதக்கரம் பவுலிபடி எழுந்திரு என்று பாதை தொட்டு எழுப்பின கரம் பவுலிபடி எழுந்திரு என்று பாதையை தொட்டு எழுப்பின கரம் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். இஸ்ரானா நெகேமியானா இம்மேல கத்தக்கரா இஸ்ரானா நெகேமியானா இம்மேல கத்தக்கரா கொடுக்குக்கரம் நடத்துக்கரம் தத்துக்கரம் இலகாதக்கரம் கொடுக்குக்கரம் நடத்துக்கரம் தத்துக்கரம் இலகாதக்கரம் அந்த வேண்டாக்காரின் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். வேண்டாக்காரின் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அப்படி முழங்கள் படிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருந்தா கேட்கிறதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. அன்பின் ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பாப்பா. திக்கற்றவர்களாக உங்களை விடமாட்டேன் என்று சொன்னீரப்பா. இதோ உங்களை ஒரு பொழுதும் நான் விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னீரப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை தொடுமாப்பா. இவர்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. இந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பங்கு தந்தையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. திருவிழா குழுவினர்களை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. இந்த பங்கில் இருக்கிற முக்கியஸ்தவர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த திருவிழாவை முனைப்போடு செயலாற்றி பல்வேறு விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு உடல் உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த திருவிழா காலங்களிலே இறை மக்கள் கொடுக்கிற ஒத்துழைப்புக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. இதோ இவர்கள் இணைந்து செய்கின்ற இந்த அருமையான விழா ஆசீர்வாதத்தின் விழாவாக அமையட்டும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த ஆலயத்தின் பாதுகாவலராக இருக்கிற தூய பதுவிநகர் அந்தோனியா ஆண்டவரே, உங்க பிரசனத்துல இருந்துதான் கோடிக்கணக்கான அற்புதத்தை செய்தார். அப்படியாக இந்த பங்கிலே இதோ அந்த புனிதரை தங்களுடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கோடிக்கணக்கான அற்புதங்கள் செய்ய ஆண்டவரே இவர்கள் மத்தியில இறங்கி வாரும் ஆண்டவரே. உடம்பு வியாதியோட வந்திருக்கிற பிள்ளைகளை தொடும் அப்பா. குடும்பத்துல திருமண தடையோட வந்திருக்கிறவங்களை தொடும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்களை தொடும் ஆண்டவரே. குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் பிரிந்து இருக்கின்ற குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. எந்தெந்த குடும்பம் ஆசீர்வாதத்திற்கு புறம்பாக சென்று கொண்டிருக்கின்றது, தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, அவர்களை தொட்டு ஆண்டவரே இந்த நாளிலே ஒன்றாக இணைத்து ஒரே பெரும் கூட்டமாக
குடும்பமாக மாற்ற உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஆவியின் கிருபை இறங்கட்டும், அபிஷேகத்தின் கிருபை இறங்கட்டும். அந்தகார சக்திகள் இருக்கின்ற குடும்பங்கள் அந்த சக்தியிலிருந்து வெளியே வரட்டும். ஒப்புக் கொடுக்கிறோம். நாசரேத்து இயேசுவே, ஒவ்வொரு மத்தியில் இறக்கும் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆடிக்கொண்ட கரங்களில் இருந்து வருகின்ற ரத்த அபிஷேகம் ஒவ்வொரு மத்தியிலும் கடந்து வருவதாக. உச்சம் தலைவர்கள் உள்ள பாடுவதாக ஒவ்வொருவரை உங்களுடைய ஆவியின் கிருபையினால் நிரப்பும். ஊற்றும் ஐயா, உங்களுடைய வல்லமையை ஊற்றும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ, இக்கால துணையவர்க்கு நிற்பவர் நீரை அல்லவோ. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புமிகு பீடத்தை பாடி ஆசீர்வாதத்தை பெறுவோம். இறைவந்தவே புங்குரிய திருவருட்சாதனத்தில் உம் திருப்பாடுகளின் நினைவுகளுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மி பின்பலனை இணங்கினாமல் அனுமதிக்க அருள் புரிமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு நிற்பவர் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ.
வளம் நீரே உள்ளம்